ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 12/12/24 இன்னைக்கு பாவங்களை போக்கும் பரணி தீபம். கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான ஆன்மீக நிகழ்வாக பார்க்கப்படுவது திருவண்ணாமலையில் நடக்கும் திருக்கார்த்திகை தீப திருவிழாதான். மலையையே சிவபெருமானாக வணங்கக்கூடிய ஸ்தலம் என்பதால் திருவண்ணாமலை இங்கு கார்த்திகை மாதமும் கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய இந்த நன்னாளில் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் விசேஷம். இந்த தீப திருவிழா திருவண்ணாமலையில் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் வீடுகள் தோறும் விளக்கேற்றி கொண்டாடுவார்கள். கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு திருவண்ணாமலையில் பரணி தீபம், அண்ணாமலையார் தீபம், விஷ்ணு தீபம், நாட்டு கார்த்திகை தீபம், தோட்ட கார்த்திகை தீபம் என்ற 5 நாட்கள் தீபங்கள் ஏற்றப்படும். முதல் நாளான பரணி தீபம் இன்று இதை பரணி தீபம் ஏற்றுவார்கள். பரணி காளிக்குரிய நாளாகும். ஆதி நாளில் காளி தேவியை வழிபடும் நோக்கத்தில் பரணி தீபத்தை கொண்டாடினார்கள். அண்ணாமலையார் தீபம் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் மலையின் உச்சியில் விளக்கேற்றுவதுடன் இல்லங்கள் தோறும் ஏராளமான விளக்குகளை ஏற்றுகின்றனர். இது சிவபெருமானை குறித்து கொண்டாடும் விழாவாகும். இதை அண்ணாமலையார் தீபம் என்றும் அழைக்கின்றனர். பரணி தீபம் என்றால் என்ன என்று பார்க்கலாம். அதிகாலையில் பரணி தீபம் அண்ணாமலையார் கருவறையில் ஏற்றப்பட்டு பின்னர் அர்த்த மண்டபத்தில் 5 தீபங்களாக இவை காட்டப்படும். கார்த்திகை மாத பரணி நட்சத்திரத்தில் இந்த தீபம் காட்டப்படுவதால் இதற்கு பரணி தீபம் என்று பெயர் பெற்றது. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சிவபெருமானின் 5 அம்சங்களையும் காட்டும் விதமாகவே பரணி தீபம் காட்டப்படுகிறது. அதன் பின்னர் மாலை 6 மணி அளவில் திருவண்ணாமலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும். பாவங்களை போக்கும் பரணி தீபம். தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அகல திருக்கார்த்திகைக்கு முந்திய நாளான பரணி நட்சத்திரத்தன்று இல்லமெங்கும் விளக்கேற்றி இறைவன் சன்னதியிலும் விளக்கேற்றி வழிபட வேண்டும். மண் விளக்குகளை வீட்டின் வாசல் படியிலும் உள்ளே உள்ள வாசல் படிகளிலும் படிக்கு 3 வீதம் ஏற்றி வைப்பது மரபு. வீட்டில் நல்லெண்ணெயிலும் முருகன் முன்னிலையில் இழுப்பெண்ணெயிலும் விளக்கேற்றி வழிபடுவது நல்லது. இவ்வாறு செய்வதன் மூலம் அஷ்டலட்சுமிகளும் வீட்டில் அடியெடுத்து வைப்பார்கள். ஐஸ்வர்யம் பெருகும். நமது வீட்டு பூஜை அறையில் 1 முக தீபம் ஏற்றினால் மத்தியம பலன் தரும். 2 முக தீபம் ஏற்றினால் குடும்பம் ஒற்றுமை தரும். 3 முக தீபம் ஏற்றினால் புத்திர சுகம் தரும். 4 முக தீபம் ஏற்றினால் பசு பூமி சுகம் தரும். 5 முக தீபம் ஏற்றினால் மிகவும் செல்வம் பெருகும். பொதுவாக கார்த்திகை மாதமே தீபங்களுக்குரிய மாதமாகும். இந்த மாதம் முழுவதும் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றி வழிபடும் வழக்கம் சிலரிடம் உள்ளது. ஆனால் பெரும்பாலானவர்கள் திருக்கார்த்திகை துவங்கி 3 நாட்கள் வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபடும் வழக்கத்தை கடைபிடித்து வருகின்றனர். உண்மையில் திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம், திருக்கார்த்திகை அன்று திருவண்ணாமலை தீபம், திருக்கார்த்திகைக்கு மறுநாள் பாஞ்சராத்திரி தீபம் என 3 நாட்கள் விளக்கேற்றுவதே மிகவும் சரியான முறை. இதில் பரணி தீபம் யமதர்ம ராஜாவிற்காகவும், திருக்கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்காகவும், பாஞ்சராத்திரி தீபம் பெருமாளுக்காகவும் ஏற்றுகிறோம். பரணி தீபம் எதற்காக ஏற்றப்படுகிறது என்று பார்க்கலாம். சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி தந்த நாளே திருக்கார்த்திகை தீபமாக கொண்டாடுகிறோம் என்பது அனைவருக்கும் தெரியும். அதே போல ஜோதி வடிவமாக தோன்றி பெருமாள் உலகை காத்ததை போற்றும் வகையிலும் பாஞ்சராத்திரி தீபம் ஏற்றப்படுவதும் தெரியும். திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலில் திருக்கார்த்திகை என்று அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றுவார்கள் என்பதும் தெரியும். ஆனால் வீடுகளில் எதற்காக பரணி தீபம், அதுவும் யம தர்ம ராஜாவிற்காக ஏற்ற வேண்டும் என்ற சந்தேகம் எல்லாருக்கும் வரும். யமன் என்றால் அனைவருக்கும் பயம்தானே. அவரை எதற்காக வழிபட வேண்டும் என்று கேட்க தோன்றது. இதற்கு புராணத்தில் கதை ஒன்று சொல்லப்படுகிறது. நசிகேதன் என்பவரின் ஒருத்தர் இருந்தார். அவரோட தந்தை யாகம் ஒன்றை நடத்தினார். அந்த யாகம் நடத்தும் போது தேவர்களுக்கு அவர்கள் வேண்டிய பொருட்களை தானமாக கொடுத்திருந்தார். இதை கண்டு குழப்பமடைந்த நசிகேதன் தனது தந்தையிடம் சென்று, எதற்காக இப்படி தேவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கேட்பதையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்படியே கொடுத்தால் எனக்கு என்று கடைசியில் என்ன இருக்கும்? விட்டால் யாராவது என்னை கேட்டால் என்னையும் தானமாக கொடுத்து விடுவீர்கள் போலவே இருக்கிறதே என்று கோபமாக கேட்டுள்ளான். அதை கேட்ட அவரது தந்தை, ஆம், உன்னையும் தானமாக கொடுக்கப் போகிறேன் என்றார்.
அதை கேட்டு மேலும் கோபமடைந்த நசிகேதன், சரி, என்னை யாருக்காக தானமாக கொடுக்கப் போகிறீர்கள் என்று கேட்க, அவரது தந்தையோ, யமனுக்கே உன்னை தானமாக கொடுக்கிறேன் என்று தானமாக கொடுத்து விட்டார். பரணி தீபம் ஏற்ற காரணம் எதனால் தெரிகிறது. தந்தை தானமாக கொடுத்ததால் உயிருடனேயே யமலோகத்துக்கு சென்றான் நசிகேதன். அங்கு மனிதர்கள் படும் துன்பங்களைக் கண்டு பயமும் குழப்பமும் அடைந்த நசிகேதன் அது பற்றி யமதர்மராஜாவிடம் பலவிதமான கேள்விகள் கேட்கிறான். மனிதர்கள் பூமியில் தான் பலவிதமான துன்பங்கள் என்றால் இங்கும் அவர்களுக்கு துன்பம் தானா என்று கேட்கிறான். அதற்கு பதிலளித்த யமதர்மராஜா, அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை தான் அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்றார். இது போன்ற துன்பங்களிலிருந்து வழிபட என்னதான் தீர்வு என்று கேட்கிறான். அவனுக்கு தர்மங்களை எடுத்துச் சொல்கிறார் யமதர்மராஜா. மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என யமதர்மராஜா கூறிய வழிகளில் ஒன்றுதான் பரணி தீபம். கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரம் அன்று எவர் ஒருவர் தீபமேற்றி வழிபடுகிறாரோ அவரும் அவரது முன்னோர்கள் மற்றும் சந்ததியினர் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு யமவாதனை இன்றி நலமுடன் வாழ்வார்கள் என்றார். அது மட்டுமல்ல, மார்கழி மாதம் என்பதே தேவர்களின் விடியற்காலை என்று சொல்லப்படுவதால் அதற்கு முன்பு வரும் கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளாக இருக்கும். அந்த சமயத்தில் நாம் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நீங்கி தேவர்களின் அருள் கிடைக்கும். குறிப்பாக மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும். இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் 12ஆம் தேதி அன்று வியாழக்கிழமை வருகிறது. டிசம்பர் 12ஆம் தேதி காலை 8:20 தொடங்கி டிசம்பர் 13ஆம் தேதி காலை 6:50 மணி வரை பரணி நட்சத்திரம் உள்ளது. யமதர்மராஜாவிற்கு பிரியமான பரணி நட்சத்திரம் அன்று நாம் வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும் துன்பம் இல்லாமல் வாழ மாலை 6 மணிக்கு பிறகு இந்த விளக்கை ஏற்ற வேண்டும். இது பஞ்சபூத தத்துவத்தையும் உள்ளடக்கியதாகும். உலகில் உள்ள பஞ்சபூதங்களும் நம்முடைய உடலில் உள்ள பஞ்சபூதங்களும் ஒழுங்காக செயல்பட குறைந்தபட்சம் 5 விளக்குகள் ஏற்ற வேண்டும். ஒரு தாம்பூலத்தில் கோலமிட்ட அனைத்து திசைகளையும் பார்த்தவாறு வட்டவடிமாக 5 நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும். பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றும் தீபங்களுடன் சேர்த்து இந்த 5 தீபங்களையும் ஏற்ற வேண்டும். மனைப்பலைகள் கோலமிட்டு அது மீதும் இந்த விளக்குகளை ஏற்றலாம்.